தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணி. குமார் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2 தொகுதிகளில் விஜய் போட்டிடுறதுங்கிறது பிரபலத்தினுடைய வீழ்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய கணக்கீட்டில் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே வளர்ந்த பிரபலமான எல்லாராலும் அறியப்பட்டவர்கள் எல்லா காலத்திலையும் 2 தொகுதியில் போட்டியிட்டிருக்கிறார்கள். அப்போ டபுள் மெம்பர் தொகுதின்றலாம் சொல்வார்கள். பசுமன் தேவரையா போட்டி, அது வேற கான்செப்ட். ஆமாம், அது வேற, அது கான்செப்ட் வேற. இல்லை, ஒரே நேரத்தில் அப்போ தேர்தல் ஒன்றா நடந்தது, 2க்கும் ஒன்றா நடக்கும்போது அப்படி நம்ம எடுத்துக்கணும். இப்போ இல்லை, டபுள் மெம்பர் கான்செப்ட் ஒரே தொகுதிக்குள்ள 2 பேர் இருப்பாங்க. இல்லை 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 வேற வேற தொகுதியில் ஒருத்தர் 2 தொகுதியில் போட்டிடுவார். அந்த கான்செப்ட் போட்டிடுவாரு, எம்எல்ஏவுக்கு போட்டிடுறது. நீங்க சொல்ற கான்செப்ட் இருக்கு. ஒரே தொகுதியில 2 பேர், ஒரு பட்டியலின சமூகத்தில் உள்ளவரும் இருப்பாங்க, ஒரு பொது சமூகத்தில் உள்ளவங்களும் இருப்பாங்க. விஜயை பொறுத்தவரையில், திரு விஜய் அவர்களை பொறுத்தவரையில் திருச்சியிலையும் போட்டிடுறாரு, பெரம்பலூர்லையும் போட்டிடுறாரு. 2 தொகுதியிலையும் என்ன கேட்டால் அவருக்கு ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்றால் வாய்ப்பு இல்லை என்று நான் சொல்ல தயங்குகிறேன். ஏனென்றால் அவரை வச்சு தான் இவ்வளோ கூட்டம் வருது. அவரை வச்சு தான் இத்தனை கூட்டங்களும். அவர் ஒரு ஆளுக்காக தான் வருது. வேறு எந்த கொள்கையும் கிடையாது, கோட்பாடும் கிடையாது, எதுவும் கிடையாது. அவர் விஜய்ங்கிற ஒரு தனிநபருக்காக, லஞ்சத்துக்கு எதிராக குரல் கொடுத்ததுக்காக, லஞ்ச ஊழலுக்கு எதிராக அவர் ஸ்ட்ராங்காக அவருடைய கொள்கையிலேயே, இப்போ அவர் அறிவித்த கொள்கையிலேயே பிரதான கொள்கை லஞ்சத்துக்கு எதிராக நான் நிற்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உத்தரவாதம் வாங்கியிருக்காரு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள். குமார் சார், இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்லலையே சார் விஜய் வந்துருவாரு அப்படின்னு. இப்போ வருவார் சார், வேட்பாளர் லிஸ்ட்டை பார்த்த பிறகு கான்ஃபிடென்ட்டா வருவார் சார். விஜய் கண்டிப்பா வருவார். விஜய் வரதுக்கு வாய்ப்பு, நான் என்னுடைய 20% வாக்கு வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க. என்னுடைய கணிப்பு தப்பா கூட இருக்கலாம். ஆனா என்னுடைய மனசு என்ன சொல்றதுன்னா, மணி சார்லாம் சொல்றாங்க 20% வாக்கு சொல்றாங்க. பரவலாக அது பேசப்படுகிறது, கணிப்புகள் சொல்லப்படுறது. அதை தாண்டி வெற்றிக்கு 20 போதாதில்ல. இல்ல, வெற்றிக்குன்னா உங்களுக்கு 20 சொன்னது தவறா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு எங்கும் சொன்னா ஆவரேஜ் அதுக்கு பேர். ஒரு ஊர்ல 38, ஒரு ஊர்ல 17, புரியுதுங்களா? அப்படிலாம் கூட வரலாம். அதனால தவறா புரிஞ்சுக்கிட வேண்டாம் சொன்னதை. அதாவது அவர் முகம்தான் அங்கே பிரதானம். அவர் 2 தொகுதியில் போட்டியிடுகிறார். அங்கே திருச்சி சென்ட் ஜோசப் காலேஜ் இருக்கிறது. அதில் படித்த மாணவர்கள் இருக்காங்க. அதில் படித்த பல வருஷமாக படித்தவர்கள் இருக்காங்க. அந்த கிறிஸ்டியானிட்டி பேஸ்ட் அது. அதனால் அங்கேயும் நிற்கிறாரு. அதனால் 2 இடத்துலையும் அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எதிர்காலியும் பார்க்கணும்ல, எதிர யார் நிற்கிறாங்க. எப்போதுமே இவர் ஒருத்தர் ஜெயிப்பாருன்னா அவருக்கு எதிராளி யாருன்னு பார்க்கணும். அந்த எதிராளி அவரை வீழ்த்தக்கூடிய அளவுக்கு செல்வாக்குள்ளவர்களாக எனக்கு தோணவில்லை. அடுத்தபடியாக மற்றவர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, மற்ற வேட்பாளர்கள் அவர் இன்னைக்கு காலையில் அறிவிக்கும் பொழுது கூட சார், அதாவது கட்சியில் கட்டமைப்பு முறையாக செய்யப்படவில்லை, இப்படிலாம் இருக்கும்போது விஜயை வீழ்த்த முடியாது. அப்போ கட்டமைப்போடு இருக்கக்கூடிய கட்சிகள் வலிமை ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் இருக்கக்கூடியவங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு புதுசாக ஒருத்தன் அவன் ஊழலை ஒழிப்பான்னு அவனுக்கு ஏன் மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க? ஏன் உங்களுக்கு அப்படி தோண மாட்டேங்குது? நான் கேட்குறேன், உங்களை கேட்குறேன், ஒரு பத்திரிகையாளர் நான் கேட்குறேன் சார். ஊழலை 52லேருந்து எப்படி காங்கிரஸ் போச்சு, அதுக்கப்புறம் 67 ஊழலே நடக்கலன்னு யாராவது நம்ம இருதயத்தை கை வச்சு சொல்ல முடியுமா? நீங்கள் உட்பட செய்கிறது பூரா ஊழலை பகிரங்கமாக பண்ணிட்டு பிறகு தேர்தல் நேரத்தில் அந்த ஊழல் செஞ்ச கட்சி இனிமையாக செய்ய மாட்டோன்னு ஒரு வார்த்தை கூட எந்த கட்சிகள்கிட்ட வரல. ஆனால் அவர் புதுசாக வந்திருக்காரு, அவர் ஊழலுக்கு எதிராக பேசுகிறாரு, எல்லாத்துக்கும் உத்தரவாதம் கொடுக்குறாரு. சாமானிய தொண்டர்கள் எல்லாருமே நான் நிறுத்தியிருக்கேன், நான் ஊழலை ஒழிப்பேன், ஊழலை வளர விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் ஓட்டு போட மாட்டாங்களா? ஊழல் மட்டும்தான் சார் பொது எதிரி. எலெக்ஷன் நேரத்தில் பேச வேண்டியதை பண்றது கூட இப்போ மீடியாக்கள் முன்னாடி நீங்க பேசுறீங்க. ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, ஒரு கட்சிக்கின் கட்டமைப்பு இருக்கு, அரசியல் ரீதியில வாக்குகளை சேகரிக்கிறதுக்கான ஒரு பகுதி ரீதியான கட்டமைப்பு வேணும். அதெல்லாம் இந்த ஒரு வார்த்தையில தகர்ந்து போயிருமா? அதாவது ஒரு 10,000 பேர் சாப்பிடணும்னா ஒரு 4 நாள் ஒர்க் பண்ணணும், 4-5 நாள் வேலை செய்யணும், எல்லாம் தயார் பண்ணணும், சமையல் தயார் பண்ணணும், இதெல்லாம் தேவை தான். இதெல்லாம் இருந்தால் தான் 10,000 பேர் சாப்பிட முடியும். சாப்பிட வரக்கூடியவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்துடுவாங்க. ஓட்டு போடுறதுக்கு வாங்க. அவங்களுக்கு என்ன வேணும்? தேர்தல் அன்னைக்கு நம்ம நேருக்கு ஓட்டு போடணும்னு போட கண்ணை முடிட்டு அவருக்கு இருக்கிற கடலில் குதிக்கிற அளவுக்கு தொண்டர்கள் இருக்காங்களே சார். கடலில் தண்ணி இல்லாத கிணத்துல 10 கச்சம் கிணத்துல குதிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க இளைஞர்கள். அதுக்கு உதாரணத்தையே நீங்கள் எடுத்துக்கங்க. 40 பேர் இறந்து போனாங்க ஈரோட்டில், சேலத்தில், கரூரில் இறந்தாங்க. இறந்தா போனது யார்? அடுத்த வாரம் கல்யாணம்.
லவ்வர்ஸ் 2 பேரும் நிச்சயதார்த்தம் முடிச்சு 2 பேரும் பார்க்க போகிறாங்க, இறந்து கிடக்காங்க. கல்யாணம் ஆகி ஒரு வாரத்தில் போகிற தம்பதிகள் இறந்துருக்காங்க. 1 வயசு குழந்தைய வச்சுட்டு எல்லாரும் தாய் தகப்பன் குழந்தையெல்லாம் இறந்துருக்கு. தாய் மகா மருமக எல்லாரும் இறந்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நம்ம 50 வருஷமாக தயார் பண்ணியாச்சு. சினிமா தான் உலகம், சினிமா தான் அரசியல், அரசியலை தாண்டி சினிமாவை ஈக்குவலாக கூட சொல்லலை, சினிமா தான் உயர்ந்ததுங்கிற அளவுக்கு மக்களை இளைஞர்களை தயார்படுத்தியாச்சு. அந்த கரூர்ல விஜய் நிப்பாரு அப்படின்னு பேசப்பட்டுச்சுல்ல, ஏன் அந்த கரூரை தவிர்த்தா? இதெல்லாம் என்ன கரூர்ல பேசலாம், நீங்க இதுக்கு என்ன சொல்லலாம், என்ன சொல்ல முடியும் பாருங்க. இந்த கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? கரூர்ல நின்று அவர் ஜெயிச்சிருவாரு நான் சொல்லலாம், என் கருத்தை நான் சொல்லலாம். கரூர்ல நின்று அவர் ஜெயிச்சிருவார், கண்டிப்பா ஜெயிப்பார். ஏன்னா அங்க நடக்க, ஏன்னா அவரு அங்க போட்டிட்டா ஜெயிப்பாரு. ஆனா அதுக்கு இன்னொருத்தர சொல்றாங்களே, அவர் ஏன் அங்க போட்டிடாம வேற தொகுதிக்கு போயிட்டாரு? வெளிப்படையா சொல்லுங்க, பேரை சொல்லுங்க. ஏன் போனாரு? அவருக்கும் தெரியும். ஏன் நம்ம நின்னா ஜெயிக்க மாட்டோம்னு அவருக்கும் தெரியும். இவர் போய் பிரச்சாரம் பண்ணி வேற சர்ச்சையே வேண்டாம்னு இவர் நினைச்சிருக்கலாம். அந்த இடத்துல அதை பத்தி பேச வேண்டி வரும். கோர்ட்ல கேஸ், சிபிஐல கேஸ் என்கொயரியில பெண்டிங்ல இருக்கு. ஆகையினால கோர்ட் மானிட்டரிங்ல இருக்கு. ஆகையினால அது இருக்கலாம். இப்படி எல்லாத்துக்கும் இருக்கலாம் தான் சொல்ல முடியுமே தவிர உங்க கேள்விகளுக்கு இல்ல. தலைவர்கள் கட்சி தலைவர்கள் பாதுகாப்பான தொகுதியில் நின்றால் தான் தமிழ்நாடுக்கு சுத்த முடியும். அது ஒண்ணு, அது ஒரு முக்கியமான காரணம். ஆக இதெல்லாம் இருக்கிறதுனால நான் சொல்ல வருகிறது என்னவென்று சொன்னால், நான் ரொம்ப இந்த தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளாக நான் கேட்கறது என்னன்னா, ஊழல் நடக்கலையா சார்? இந்த ஊழலை பத்தி நேற்று நடந்தது வரைக்கும், நேற்று நாளை முதல் குடிக்க மாட்டேன் சத்தியம் அடித்த இன்னை வரைக்கும் நான் குடிச்சுக்கிட்டேன், நாளைக்கு குடிக்க மாட்டேன்னா சொல்லுங்க. விஜய் செஞ்சு காட்டிடுவாரா? சொல்லிட்டு செய்து காட்டுறதுக்கு அது செயல் திட்டம் வேற, அது சொல்லல அவரு, அது சொல்லல. அதை நான் அதுக்குள்ளே போகல, நான் அதுக்குள்ளே போகவே இல்லை. ஊழல் நடந்ததா இல்லையா? 5 லட்சம் கோடியை கடனை வாங்கி ஒரு 73 வருஷமா இருந்த ஆட்சியாளர்கள்லாம் செய்த கடன் 4.85 லட்சம் கோடி. ஆனால் 2021 பிறகு ஆட்சிக்கு வந்த திமுக 5 லட்சம் கோடியை கடன் வாங்கியிருக்கு. ஒரு டேர்மில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கு. பெரிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றலை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்தில் சொல்கிறாரு, அதை நம்ம ஏற்றுக்காமல் இருக்க முடியாது. என்ன இந்த ஊழல் நடக்கலைன்னு யாராவது அவங்க மனசாட்சி, சட்டம் இருக்கட்டும், கோர்ட் இருக்கட்டும், அது தனியாக இருக்கட்டும், தேர்தல் நேரம் மக்கள் வாக்களிக்கணும். மக்களுக்கு எடுத்து சொல்லணுமா இல்லையா சார் மீடியா? எந்த மீடியா அதை பற்றி பேசுறவன இழிச்சவாயன்னு நினைக்கிற அளவுக்கு இருக்கு சார் மீடியா. நான் பேசிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. யாராவது அதுக்கு ஒரு விவாதம் இந்த நேரத்தில் அது மட்டும் தான் விவாதிக்கப்படணும். 67க்கு முன்னெல்லாம் தேர்தலில் வெறும் முத்துராமலிங்க பேச்சு சாரெல்லாம் கேட்டிருப்பாங்க, நான் கேட்டதில்லை. ஊழலை மட்டும் தான் பற்றி பேசுவார். காங்கிரஸில் இருந்துக்கிட்டே காங்கிரஸுக்கு எதிராக பேசியிருக்காரு. வேலூரில் ஒரு குளம் வெட்டினதாக சொல்கிறாங்க, பணம் பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டிருக்கு, பணம் எடுக்கப்பட்டிருக்கு, பில்ல கொடுக்கப்பட்டிருக்கு, செலவழிக்கப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு மண்வெட்டி மண் கூட வெட்டலை, இந்த ஆட்சியில் இருக்கணுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. ராஜாஜி எடுத்திருக்கார். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஆண்மகன் இல்லையே சார் தமிழ்நாட்டில்? ஒரு ஆண்மகன் இல்லையா? ஒரு மீடியா இல்லையா சார்? ஊழல் மக்களுக்கு எதிரான ஒரு நிமிஷம் நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன். ஊழல் தலைவிரித்து ஆடுகிறது, எல்லாரும் மனசாட்சிக்கு தெரியும். ஆனால் அதை அங்க தடுக்கிறதுக்கு ஒரு திட்டம், நீ தடுக்காம ஒளிஞ்சு போ, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை யாராவது ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்தாங்களா? இது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கிறது. ஒரு இந்த நாட்டினுடைய குடிமகன்கிற முறையில் நான் 96லயே பிரபகண்டா தேர்தலில் விழிப்புணர்வு ப்ரோக்ராம் நடத்தினேன். சி சுப்பிரமணியத்தை வச்சு, அன்னைக்கு இருந்து தலைவர்களை வச்சு நான் ஒரு இயக்கத்தை நடத்தினேன். ஏன்னா மக்கள்கிட்ட விழிப்புணர்வு கொண்டு போகணும் அப்படி என்று சொல்லி. ஒரு அறிக்கை ஒருத்தர் கொடுக்க முன்வரல. இவங்கெல்லாம் ஜெயிக்கணுமா நாட்டில்? நோட்டாவுக்கு போடுங்க. ஒன்று உங்களுக்கு யாருக்கு சரி ஊழலை எதுக்கிறவன் எவனோ அவனுக்கு போடுங்க, இல்லைன்னா நோட்டாவுக்கு போடுங்க. இதான் என்னுடைய பதிவு. இதில் அதாவது இப்போ திமுக மேலே நிறைய அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்கிறது, பல்வேறு வகையில். அதாவது மதுக்கடையிலிருந்து கஞ்சா போதைப்பொருள் விற்பனையிலிருந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கிறது. ரேப்பு, அதே சமயத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, லஞ்ச லாவண்யங்கள், இதெல்லாம் எழுதப்படாத கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்கிறது. இப்படி ஒரு ஆட்சி நடக்குமா என்று மக்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். கிராமத்துலேயும் அது தெரிய வந்திருக்கிறது. அந்த நேரத்தில் தேர்தல் வருது. இப்போ இந்த தேர்தலை ஒரு இடத்துலையாவது ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது ஊழலை நான் இனிமே அடுத்த ஆட்சியை சரியான ஆட்சியை கொடுப்பேன்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லவே கிடையாது. ஊழல் இல்லைங்கிறதையும் ஊழல் செய்யலைங்கிறதையாவது ஒன்று ஒப்புக்கொள்ளணும். ஊழல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லணும். இல்லைன்னா ஊழல் நடந்தது, கடந்த காலத்தில் நடந்தது போல் இனிமேல் நடக்காதுன்னா சொல்லணும். அதே போல் அதிமுக சைட்லையும் நான் கேட்குறேன், அவங்களும் அதை சொல்லணும். அதை சொல்லாத பட்சத்தில் ஒரு ஃபோர்ஸாக ஒரு நடிகர் வர்றாரு. எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது விஜய் மேலே, அது வேறு விஷயம். ஆனால்
அந்த காலத்தில் 67க்கு முன்னால் தேர்தல் நடந்தால் அரசியல் தலைவர்கள் என்ன பேசுவாங்களோ ஒரே கான்செப்ட் தான். அவர் ஊழல் செஞ்சிட்டாரு அதனால் அவர் வேண்டாம், அவர் ஊழல் செய்ய மாட்டார் அதனால் அவர் வேணும், ஊழல் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி ஊழல் செஞ்சால் அவர் வேண்டவே வேண்டாம். இந்த பிரச்சாரங்கள் தான் இருக்குது. நீங்கள் பழைய லிங்க தொட்டு போட்டு பாருங்கள், எல்லாரும் பேசுனது இருக்குது. ஜீவா பேசுனது, பசும்பன் முத்துராமலிங்க தேவரையா பேசுனது, சத்தியமூர்த்தி பேசுனது, எல்லாமே இருக்கு. எல்லாமே அண்ணா பேசுனது இருக்கு, கலைஞர் பேசுனது இருக்கு. 10 லட்சம் 10 லட்சம் அவருக்கு பேர். அப்போ சின்ன சின்ன ஊழல் எல்லாம் கூட ரொம்ப பெருசுபடுத்தி பேசினாங்க. ஆனால் இன்னைக்கு ஊழலே இல்லாத மாதிரி இப்போ நம்ம நடந்துகிட்டு இருக்கோம் கட்சிகள். அது எனக்கு ரொம்ப வருத்தம். ஒரு தமிழனா, இந்த நாட்டினோட குடிமகனா நான் ரொம்ப வருத்தமாக கண்டிக்கிறேன். நாளை கூட கெட்டு போகல. அண்ணா திமுகவும் ராத்திரி உட்கார்ந்து யோசிச்சுட்டு காலையில் கொடுக்கட்டும். நன்றி. காலையில் ஒரு கிளாஸை சேர்த்துக்கிட்டோம். 500 கிளாஸ்னா 501வது கிளாஸா நாங்கள் ஊழலை ஒழிப்போன்னு சேர்த்துக்கிட்டோம். ஆதரிச்சு பேசுவோம், தப்பு ஒன்றும் கிடையாது. இல்லைன்னா அது பூராமே யாருக்கு போய் சேரும் தெரியுமா? விஜய்க்கு போய் சேரும். ஏன்னா இதுக்கு உதாரணம் ஒரு ரோல் மாடல் இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவால் 2012 டெல்லியில அந்த போராட்டத்தை துவக்கி வச்சதுல நானும் கல்யாணம் சார் உடன் நாங்க தான் துவக்கி வச்சோம் கூட போய். அப்ப அது சக்சஸ் ஆச்சாங்க. காரணம் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்ல, அவர் எடுத்த ஸ்டாண்டுக்காக. விஜய்க்கு துவங்கி வச்சிருக்கீங்க. விஜய் இப்ப அதை செய்திருக்காரு. நீங்க எல்லாம் செய்யலைன்னா முக்காடு போட வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் சொல்றேன்.